ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடலுக்குள் சேதுபந்தன பாலம் அமைத்து 70 வெள்ள வானரப்படைகளுடன் ஸ்ரீராமர் இலங்கை சென்றார். இந்நிலையில் ராவனுடைய தம்பி விபூஷணர் என்பவர் ராவணனை பார்த்து, அண்ணா, நம்முடைய இலங்கை எரிந்து சாம்பராததற்கு குரங்கு மட்டும் காரணமல்ல, அந்த சீதையை சிறை வைத்ததுதான் காரணம். எனவே சீதையை விட்டு விடுவதுதான் சால சிறந்தது. அத்துடன் நம்முடைய குல நாசத்தை நாமே தேடிக்கொள்ள வேண்டாம் என்று பலவிதமான புத்திமதிகளை கூறினார். அரக்கர் குலத்தில் பிறந்த நீ அந்த ராமனுக்காக பரிந்து பேசுவதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போதே இங்கிருந்து சென்று விடு. என்னுடைய சகோதரனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக உன்னை கொல்லாமல் விட்டு விடுகின்றேன். இங்கிருந்து போய்விடு என்று விரட்டினான் ராவணன். துஷ்டனாகிய ராவணனின் சகோதரனாக பிறந்து விட்டோமே என்று வருந்திய விபீஷணர் ராமரை சென்று கண்டு அவருடைய திருப்பாதங்களில் வீழ்ந்து சரணம் என்று பணிந்தார். தன்னிடம் சரணாகதி என்று பணிந்தவர் யாராக இருந்திருந்தாலும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதே ஸ்ரீராமரின் பண்பாக இருந்ததினால் விபூஷணரை தனது தம்பியாக ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீராமரின் 70 வெள்ள வானரப்படைகளும் ராவணனின் அசுரப்படைகளும் மிகவும் கடுமையாக போரிட்டார்கள். ராவணனுடைய மகன் பலசாலியும் மாய வித்தைகளை கற்றவனுமாகிய இந்திரஜித்து என்ற ராவணனின் மகன் முதலாய் கும்பகர்ணன் என்ற ராவணனின் சகோதரன் வரை ஸ்ரீராமரின் வானரப்படைகள் பல வீரர்களை எல்லாம் கொன்று குவித்தன. இதை கண்ட ராவணன் ஸ்ரீராமரோடு நேருக்கு நேர் போரிட வந்தான். இறுதியில் ராவனுடைய 10 தலைகளும் ராமபாணத்தால் அறுத்து வீழ்த்தப்பட்டு ராவணனுடைய உயிர் அங்குமிங்குமாக நிற்கக்கூடிய வேளையிலே ஸ்ரீராமர் அவன் அருகே வந்து, ராவணா, இதற்கு முந்தைய பிறவியில் நீ இரணியனாக பிறந்திருந்தாய். அதர்மமே வடிவான உன்னுடைய கொடுங்கோல் ஆட்சியினால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நீ கொடுமை செய்து வருகின்ற பொழுது நானே உனக்கு மகனாக பிறந்து வந்து உன்னுடைய மரணத்திற்கு நான் காரணமானேன். அந்த வேளையிலும் 10 மலைகளை நகமாக கொண்டு கீறி என்னை கொன்றாயே தவிர என்னை கொல்ல உன்னால் இயலாது என்று நீ சொன்ன காரணத்தினால் இப்பிறவியில் உன்னை 10 தலைகளுடன் பிறவி செய்தேன். கைலேங்கிரியே அசைக்கும் அளவுக்கு உனக்கு பலம் இருந்தது. பலம் வாய்ந்த அசுர படைகளும் அதிகமாகவே உனக்கு இருந்தன. 100 புதல்வர்கள் உனக்கு இருந்தனர். அவர்கள் தேவேந்திரனையே வெல்லும் அளவுக்கு பலம் உடையவர்களாகவும் இருந்தனர். மேலும் சந்திரரும் சூரியரும் உன்னிடமே இருந்தார்கள். இவ அனைத்திற்கும் மேலாக ஈசனிடமிருந்து பெற்ற 3.5 கோடி வரங்களும் உனக்கு இருந்தன என்று திருமால் ராவணனிடத்திலே கூறுகின்றார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.